Connection established. ஹாய் தாரா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? எஸ்டி, இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எப்படியோ ஜெட் பிளேன் வச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஓவரா? ஓ காஷ், மறந்தே போயிட்டேன். ஏன் நேற்று நீ வரல? தாத்தா இறந்துட்டாருடி. அவர் பிக்சர் இருக்கா? அதை ஏன் கேட்குற? நாங்களே அவர் பிக்சர் கிடைக்காம கடைசியாக இன்ஸ்டாலேருந்து அவர் ஃபோட்டோ ரெக்கவர் பண்ணி எடுத்தோம். தாத்தா மாஸ் தான். ஹே மிலன், as you know I am a slow learner. நேற்று சயின்ஸ் கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா? ஓகே, நான் சொல்கிறேன். ஹே, இங்கே பாரு, நல்லா டீச் பண்ணாலே உனக்கு சுத்தமாக புரியாது. இதில் இது வேறையா? ஸோ ஃபனி. Hello dear children, happy morning. I am your teacher, Mr. Bibo 9000. I run on a 32 MB logic and unlimited dramatic energy. If I start blinking red, no panic, I am simply charging. As today we have more interesting topics, let's quickly get into the class. Our first topic. வெயிட் என்ன ஒன்றுமே புரியலையா? லெட் மீ எக்ஸ்பிளைன். We are now living in 2070 at Chennai. தொலைநோக்கு பார்வைன்னு நமக்கு வாழ்க்கை அளித்த தெய்வத்தையே மறந்து வாழ்ந்துட்டுருக்க நம்ம ஃபெல்லோ ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கடவுளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. Can someone tell what is this? Seems like யாருக்குமே இது என்னன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, let me explain. Sounds interesting. ஹே, நீ பேசுறது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. Shall we try other modes in your system? Yes, please. ஹே படி, இது என்ன ஹியூமன் மோட்னு ஒரு பட்டன் இருக்கு? கூல், அது கிளிக் பண்ணு. Robo voice change to ஹியூமன் மோட். இதுக்கு பேர் தான் ட்ரீஸ். இதை மரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் இது நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் ப்ரொவைட் பண்ணுச்சான். Wait, stop. Sorry to interrupt. As I'm a slow learner, இந்த கிளாஸை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா? எஸ், யூ கேன். Recording. பேக் டு த டாபிக். ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து வந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லீவ்ஸ் எல்லாமே சாப்பிட்டதால எல்லா நியூட்ரிஷனும் அந்த காலத்து மக்களுக்கு கிடைச்சதா நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவங்க நம்மள மாதிரி மெடிசனை ஃபுட்டாக எடுத்துக்கல, ஃபுட்டை தான் மெடிசனாக எடுத்துக்கிட்டாங்க. ஐ திங்க் தே ஆர் பிளெஸ்ட். ஓகே, லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஹிஸ்டாரிக் ஃபெஸ்டிவல்ஸ். கேன் சம்ஒன் டெல் வாட் இஸ் திஸ்? ஸ்டாப். ஒன் பை ஒன் ப்ளீஸ். என்ன பீபோ, இது கூட தெரியாம எப்படி? இதுதான் கிறிஸ்மஸ். இது எதுக்கு ஓல்ட் ஹிஸ்டாரிக் ஃபெஸ்டிவல்ல போய் வச்சிருக்காங்க? நம்ம இப்போ கூட தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஈவன் ஐ நோ த டேட். December 25th தானே? ஆன்சர் இஸ் ரைட், பட் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் கிறிஸ்மஸ். டிசம்பர் 25th தெரியும். அன்னைக்கு லீவுன்னு கூட தான் தெரியும். சாண்டா கிளாஸ் கூட சைலண்டாக வந்து கிஃப்ட் வைப்பாரு. நியூ ட்ரெஸ்ஸும் போடுவோம். ஆனால் என்ன பர்பஸ்ன்னு மட்டும் தெரியலையே. இங்கே பாரு பீபோ, எவ்வளவோ யோசிச்சிட்டேன், எனக்கு சுத்தமாக தெரியல. கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வை வி ஆர் செலிப்ரேட்டிங் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் சீசன் பற்றி தெரிஞ்ச நீங்கள் அதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கலையே.
No worries. Please listen. We have a creator who created this whole universe. நம்மள அவரோட சாயல்ல படைச்சாரு, நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் பாவிங்களான நம்ம அவரை மறந்து போனோம். நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம் பெருகுச்சு. காட்னு ஒருத்தர் இருக்காருன்னு இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாரும் மறந்து பாவம் செஞ்சாங்க. அப்பதான் காட் இந்த வேர்ல்டுக்கு வந்தாரு. Not as a proud mighty God, but as a humble and simple child. He has born, lived a holy life and gave his life to wash our sins. And இவ்வளோ நேரம் நான் காட்னு சொன்னது, it's none other than our one and only almighty God, Jesus Christ. அவரோட பர்த்டேவை தான் நம்ம கிறிஸ்மஸாக செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம அவரை மறந்தப்போ கூட he never failed to love us. இப்படி ஒரு லவ்வை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. Not even from my mom, dad or my friends or the social world. Yes, our Jesus Christ proved that he died to wash our sins away. இதுதான் பைபிளும் சொல்லுது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்னு. I am truly impressed by his love. I mean Jesus Christ. Excuse me, I have a doubt. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம சின்ஸை வாஷ் பண்ணவும் நம்மளை காட்லி பீப்புளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணவும் தான் இந்த வேர்ல்டுக்கு வந்தாரா? அப்போது அவர் மனசு வச்சா என்னோட இந்த ஸ்டாமரிங் ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமா? குட் கொஸ்டின். லெட் மீ எக்ஸ்பிளைன். நம்ம ஜீசஸ் நம்ம பாவத்தை போக்க மட்டும் மனுஷனாக பிறக்கலை. வெயிட் ஒரு ஸ்மால் ஃப்ளாஷ்பேக். நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் மனிதனாக பிறந்து பல அற்புதம் செஞ்சுருக்காரு. அதில் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்துருக்காரு, குஷ்டரோகியை சுகம் ஆக்கியிருக்காரு, முடவனை நடக்க வச்சிருக்காரு, செவிடர்களை கேட்க வச்சிருக்காரு, ஊமையனை பேச வச்சிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இவ்வளோ ஏன் இறந்து போய் 4 days ஆன லாசரஸ்ன்ற ஒரு அங்கிளை உயிரோட எழுப்பியிருக்காரு. இப்ப சொல்லு, இறந்து போனவரையே உயிரோட எழுப்பின நம்ம ஜீசஸ்க்கு உன் ஸ்டாமரிங் ப்ராப்ளமை சரி பண்றது ஒரு விஷயமா? I truly believe Jesus. He will heal me. Thank you so much for introducing this pure loving God Jesus Christ to me. I also feel so happy to share about this wonderful God to you all, my dear children. Bibo, I have a doubt. அவர் ஆல்மைட்டி காட் தானே? ஈவன் தோ இட் வாஸ் காட்ஸ் பிளான், அவரோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அவர் கில் பண்ண வந்தவங்களாம் எதுனா செஞ்சுருக்கலாமே. Okay, I understand. Let me ask you a question. What if நீ ஜீசஸோட பிளேஸ்ல இருந்திருந்தா? Wow, I love to answer this question. நான் மட்டும் காடாக இருந்திருந்தேன்னா எனக்கு இருக்க சூப்பர் பவர்ஸ் வச்சு எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பேன். ஒரு ஹியூமனாக பிறக்காம ஹெவனில் ஹாப்பியாக இருந்திருப்பேன். Because I am a God. Why should I die for the sinful humans? But God உன்னை போல நினைக்கல. He not only born in this world to wash away our sins and to heal us, but also to set an example. அதாவது நம்ம God ஹீலிங்கும் மிராக்கிள்ஸும் மட்டும் பண்ண இந்த வேர்ல்டுக்கு வரல. ஒரு ஹியூமன் எப்படி இந்த வேர்ல்டில் வாழணும், எப்படி காடை ஃபாலோ பண்ணணும்னு He lived and showed us. Sorry, Bibo. Now I realize I have to follow this true, loving, humble God, Jesus Christ. I feel happy to see your transformation. Let's move on to the next topic. ஏன் என்னாச்சு? Are you feeling bored of today's class? No, we need to know more about this Jesus Christ. It's my pleasure. Please. Excuse me,
ஹலோ சாம், என்னடா உன் பிரச்சனை? நான் எப்போ பார்த்தாலும் கிளாஸில் இருக்கும் போதே எனக்கு கால் பண்ணினே இருக்க. ஒரு குட் நியூஸ் சொல்ல தானே கால் பண்ணேன். நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகிற iPhone 95 சீரீஸ்க்கு என்னை டெஸ்டிங் இன்ஜினியராக செலக்ட் பண்ணியிருக்காங்கடா. டே அண்ணா, கங்க்ராட்ஸ்டா, ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ணன் செட்டில்டு தான் இனிமே. iPhone 95 Pro Max ஃபோனு, எனக்குன்னு தனியாக லக்ஸுரி ஏர்ப்ளேனு, மார்ஸ் பிளானட்டில் வீடுன்னு சூப்பராக செட்டில் ஆக போகிறேன். சரி சரி, நான் இந்த குட் நியூஸை சொல்ல தான்டா உனக்கு கால் பண்ணேன். நான் அப்புறமா பேசுகிறேன், ஓகேவா? பாய். பீபோ, ஐ ஹாவ் அ டவுட். எனக்கு எல்லாமே ஸ்லோ தான். ஐ கான்ட் கோப் அப் வித் திஸ் சிலபஸ் அண்ட் ஸ்டடீஸ். நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் நான் ஃபெயில் தான் ஆகிறேன். நீ சொல்கிற இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? இதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் சொல்லவா? நான் சொன்னால் நல்லா இருக்காது. உனக்காகவே உன் ஏசப்பா 2000 இயர்ஸ் முன்னாடி உன்னோட இந்த கொஸ்டின்கான ஆன்சரை பைபிளில் எழுதி வச்சிட்டாரு. யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும்னு வசனம் சொல்லுது. ஸோ ட்ரை திஸ் டைம் வித் அவர் ஜீசஸ். ஹீ வில் நெவர் ஃபெயில் யூ. தேங்க்ஸ் பீபோ. ஐ வில் ட்ரை திஸ் டைம் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். சவுண்ட்ஸ் கிரேட். பீபோ, லாஸ்ட்டாக ஒரு டவுட்டு. ஜீசஸ் இவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு, ஹீல் பண்ணியிருக்கிறாரு. இந்த வேர்ல்டையே அவர் தான் படைச்சாரு. ஸோ அவரை ஃபாலோ பண்ண நான் அன்வர்த்தியாக இருக்கேனே பீபோ. இஸ் தேர் எனி கோர்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன் டு பி அ பெட்டர் ஃபாலோவர்? Why are you feeling inferior about yourself? நம்ம ஏசப்பா மைட்டி காடாக இருந்தாலும் he didn't select the best people as his disciples. He called fishermen, tax collectorsனு ரொம்ப நார்மல் பீப்புளை தான் அவரோட டிசைபிள்ஸாக செலக்ட் பண்ணார். ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ், நம்ம ஜீசஸ் டஸ் நாட் கால் தி குவாலிஃபைட், ஹீ குவாலிஃபைஸ் தி கால். அவர் தகுதியானவங்களை அழைக்கலை, அழைச்சவங்களை தான் தகுதிப்படுத்தினார். Wow, I am truly impressed with the grace of Jesus. I really want to follow him. ஐயோ நிறுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். யூ ஹாவ் 3 things to do. Number 1, ப்ரேயர் பண்ணணும். Number 2, பைபிள் படிக்கணும். Number 3, சர்ச் போகணும், which means சண்டே ஸ்கூல். அது எங்கே போகணும்னு சொல்லு பீபோ. நம்ம வில்லிவாக்கம்ல பிளெஸ்ஸிங் சென்டர்னு ஒரு சர்ச் இருக்கு. அங்கே எவ்ரி சண்டே ஸ்கூல் நடக்குது. அதாவது 6 AM, 8 AM, 10:30 AMனு 3 சர்வீஸ் நடக்குது. அங்கே நடக்கிற சண்டே ஸ்கூலுக்கு போங்க. ஜீசஸை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு அவரோட அன்பை இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா நாங்களும் போவோம். என்னடா ஒரு ரோபோ இவ்வளோ பேசுதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வேர்ல்டு அறிவியலில் முன்னேறலாம், விண்ணத்தோடும் அளவுக்கு உயரலாம். என்ன மாறினாலும் எது வளர்ந்தாலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரர் ஒருவர் தான். மனிதனால் படைக்கப்பட்ட ரோபோக்கள் எவ்வளோ அறிவு கூர்மைன்னு பார்த்துருக்கீங்கல்ல? அப்போது மனிதனையே படைச்ச தேவாதி தேவன் எவ்வளோ ஞானம் கொண்டவர். நீங்கள்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஏன்னா தேவன் உங்களை அவர் சாயலின்படியே படைத்திருக்கிறார். என்னதான் 80s, 90s, 2K, ஜென்சின்னு காலம் மாறினாலும் எக்காலத்துக்கும் ஏசு தேவை, முக்காலத்துக்கும் அவரே முந்தினவர். ஆகையால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை அறியும் அறிவினால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. எல்லா ஏழை எளியோருக்கும் இயேசு வேண்டும். சுகபோகிகளுக்கும் இன்று சுவிசேஷம் தேவை. இது எந்திரங்கள் பேசுகிற காலம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக எந்திரித்து பேச வேண்டிய காலம். ஏனென்றால் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கிறிஸ்து.